ஐந்து கரத்தனை நான் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனை அப்படி ஆணை முகத்தோனை இன்றும் இளம்பினை இன்றும் இளம்பினை நன்றி மறந்தனை நன்றி மறந்தனை நாண குழந்தனை நாண குழந்தனை அப்படி குந்தியடி போத்திகின்றோம் குந்தியடி போத்திகின்றோம் கணவதி காப்புத்த கணவதி காப்புத்த ததறின ததறின முருகனே செந்தில் முதல்வனே முருகனே செந்தில் முதல்வனே ஈசனின் மகனே அம்மா ஒரு கை முகத்தின் தம்பியே முருகனா உன் தண்டைக்கால் பாதம் தொழுவோர்க்கு ஒரு நாளும் அளவில்லையே மளவில்லையே மளவில்லையே பிள்ளைகளை உடுத்து வெள்ளைப்படி போன்று பிள்ளைகளை உடுத்து வெள்ளை பணி போன்று வெள்ளை கமலத்தில அப்படி வெள்ளை கமலத்தில வீரையோடு வைத்திருப்பான் வீணையோடு வைத்திருப்பான் தாயை களையும் வேலை அரசரோடு என்னை சரியான சும்மானம் வைத்த சிம்மானம் வைத்த நான் முகந்தேவி அம்மா அம்மா அப்படி நாவில் வந்து குடியிருப்பான் என் கலை மகளில் நாவில் வந்து குடியிருப்பான் என் குலதெய்வர்கள் ஆதி சக்தி வருவா சந்தி விநாயக பெருமாள் வருவா சித்தி விநாயக பெருமாள் வருவா நெல்லில் இருக்கு நெல்லையப்பன் காந்தி மிரியம்மாள் வருவா ஐயா என் பெருமாள் வருவாய் சிவனாருடைய அருளால் உச்சி கடில் வந்து உச்சிருவாரி காந்தாரி வருவா அம்மையான தங்கமத்த சிவனிந்த பெருமாள் வருவார் கொம்பையா 21 வந்திக்கார வருவார் அப்படி நீருளம் கோருளம் செல்வ உள்ள நாடு எந்த நாடு என்று சொன்னார் சிவந்த பெட்டி ஓடிலே குடிகொண்டிருக்கும் நாள் வர்ணத்தர் வாக்கி கொண்டு அப்படி குடவிழவை நடத்தி கொண்டிருக்கும் என் பாண்டியம்மா மருத்து ஓட்டை உயர்ந்த ஓட்டை மக்களே ராஜ செவிச்சு கோட்டையின் கொண்டேன் ஓட்டான் அப்படி பாண்டியமார்களை வாழ வைக்க வந்திருக்கும் அருள் கொடுக்கும் தெய்வமார் அறிவிக்கும் சிவனுக்கு நடி உரித்த ஐயா கோட்டை சாத்த வருவா அம்மையான பேச்சியும் வருவா நாங்கள் நாட்டு சுடலை முண்டு சாமி வருவா
நாட்டு மாடனுக்கு அதிகாரி தலவா மாடன் வருவார் நமக்கு வந்து அருள் புரிவார் இந்த ஊரவருக்கு வந்து அருள் புரிவார் பூமகள் வாசமுடைய பூமகள் வாசமுடையாள் அழகு மதியுடைய காமனை எரித்த கயல் கண்ணுடைய ஆயிரம் கண்ணுடைய என் மாயாண்டி வருவான் ததன ஓம் கணபதியே குருவே கணபதியே குருவே கணபதியே அம்மையாதீர அம்பத்து அம்மை வடமை அம்மை வாக்கி வர அம்மையாய கல அம்மை அடியனுக்கு அம்மா அருள் அருள் புரிவார்
கதையை விடுவீர்கள் பிரம்மணரும் நலமதி பிரம்மனோடு சரஸ்வதியா அளவாயே விடுவீர்கள் அந்த வையூ பிரம்மலத்தில் வாழ்கின்ற பிரம்மனோடு சரஸ்வதி இருக்கிறார் வைகுண்ட லோகத்தில் என் பெருமாடு லட்சுமி இருக்கிறார் லட்சுமி தேவி கொள்ளிவிருந்து நன்முகன் நல்முகன் கலைகோட்டு மாமுனி அஷ்டரெட்டுப்பாளர்கள் சரி அழகு கும்ப மாமுனியன் இருக்கும் போது சரி மேலுலகம் மத்தியுலகம் பாதாள உலகம் பாதாள உலகம் அல்ல அந்த பாதாள உலகத்தில் யார் ஆண்டு வருகிறார் யார் ஆண்டு வருகிறார் பாதாள உலகத்தில் ஆண்டு வருகிறார் யார் ஆண்டு வருகிறார் அந்த பாதாள உலகத்தில் அழகா ஆண்டு வருகிறான் வல்லரக்கன் 56 தேசத்துக்கு அதிபதி ஆண்டு வருகிறான் நீதி உலகம் நேர்மையோடு ஆண்டதனால் நீதிமலை புரிந்ததோ அப்படி இருப்பதனால் வல்லரக்கன் ஆட்சியில் என்ன ஆவது என்ன நடக்குது 56 தேசத்தில் கப்பம் காணிக்க கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சரி கப்பம் காணிக்கைகள் கொடுக்கிறார்கள் கஜனா நிறைய உடனே அவனுக்கு ஒரு அகம் வருகிறது ஆண்டவனை கை வைக்கிறான் ஒரு நேரத்தில் தீவாரணம் கொடுத்த போது என்று சொல்லி ஆண்டவன் சிவனாரியுடைய கையை வைத்த உடனே சரி ஆண்டவன் சிவனார் பார்த்தான் இந்த வல்லரக்கனுடைய ஆட்சியிலே 12 வருடம் மாரிமலை புரியக்கூடாது என்று வர்ண தேவனிடத்தில் சொல்ல அக்கனி போகான இடத்துல அக்கனி மலையா கொட்ட 12 வருடம் வாரி மலை போயில பஞ்சம் வருதையா பஞ்சம் வந்த உடனே பார்க்கிறார்கள் சித்தரசு மன்னர்கள் எல்லாம் கப்பம் அது கொடுக்கலையா கப்பம் அது கொடுக்கலையா நடக்கலையா சித்தரசு மன்னரெல்லாம் 55 தேசத்தில் கப்பம் கொடுக்கவில்லை கப்பம் கொடுக்கலையா அவர் காணிகள் ஜொலிக்கலையா கப்பம் கொடுக்கலையா கைது பண்ண கொடுக்காமல் இருந்தவுடனே வல்லரக்கன் பார்க்கிறான் மந்திரி சித்தர் சொன்னார்கள் கப்பம் காணிக்க தரலை என்று சொன்ன உடனே வாங்கிட்டு வா அப்படி கப்பம் காணிக்க தரல மாட்டேன்னு சொன்ன உங்களை பாதாள சிறையில் அடிப்பேன் நான் சொன்னேன் என்று சொல்ல மந்திரி சித்தரசு மன்னர் இடத்துல சொல்ல கப்பம் தர முடியாது காணிக்க தர முடியாது என்று சொல்ல படைய திரட்டினா படைய திரட்டியுடன் மந்திரி பார்க்கிறான் அப்பா வல்லரக்கா அந்த படையை நீ வெல்லணும்னா ஆண்டவன் நினைத்து அருந்தவன் இருக்க வேண்டும் சிவனை நினைத்து அவன் இருக்க வேண்டும் மந்திரி சொல்ல மந்திரியுடைய வார்த்தை கேட்டு வல்லரக்கன் என்ன சொல்கிறான் வல்லரக்கன் பார்க்கிறான் ஆண்டவன் பார்க்கணும் சும்மா பார்க்க முடியுமா முடியாது மூவாசை மறந்தா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மறந்தா ஆண்டவா மணரை நிதி தவம் இருக்கிறான் அப்பா சாணி கொண்டு தருமொழினா சனி கொண்டு சந்தனத்தை அந்த கோல விட்ட வாசலில் ஆமல் வளவி மாதிரி மாதிரிக்கு மேலை அழைந்து கொடுக்க மாங்குலகி மேல சொல்வதனில் வைத்தான் வல்லரங்கு ராஜுதந்தா சொல்வதனில் மேல ஒரு
வைத்த மலது மேலே கொடி வைத்த மலது கோணி வைத்த மலத்து மேலே கோணி விட்டு வந்து வைத்தார் கோணி விட்டு வந்து மேலே கொட்டவாக்கு வைவானம் கொட்டவாக்கு மேலே எல்லோ குண்டுமணி வரம்பு வைத்தார் குண்டுமணி வரம்பு மேலே ஏழு சிறு கடுகு வைத்தார் ஏழு சிறு கடுகு சிவரி பூவை வைத்தார் கடுகு மேலே சிவதனி பூமலை செம்பூசி நாட்டினார் ஊசி முனையில இருந்து உத்தம் தலையில இருந்து ஆண்டவன் ஜலனமும் இருக்கிறார் ஒரே மனதாக ஒன்றிலே பற்றி தவமிட்டு வருகிறான் ஆண்டு அந்த ஊசி முனை எப்படி இருக்கோ அதை போட்டு அவனோட உள்ளத்தை ஒரே மனதுக்கு கொண்டு வருகிறான் ஒரே மனதா கொண்டு தவம் நம்ம உடம்புலயே 5 பஞ்சம் ஓடுது ஆமா 5 பஞ்சபூதங்கள் ஓடுகிறது சரி கண்ணு ஒண்ணு பார்க்கும் காது ஒண்ணு கேட்கும் மூக்கு ஒண்ணு சுவாசிக்கும் வாய் ஒன்று பேசும் இந்த மனுஷருக்கு தெரியுமா ஆமா இப்ப ஒரு நிலையில இல்லையே ஒரு புத்தியில இருக்காது அது குரங்கு புத்தி ஆமா அதனாலே பார்க்கறான் ஆண்டவனை நினைத்து டைமண்ட் என்ன ஆண்டவன் ஐயா நாஞ்ச நாட்டு சுடல ஆமா அம்மா நாஞ்ச நாட்டு பேச்சு நாஞ்ச நாட்டு சுடல முண்டை ஆமா இந்த லவாமாடை கும்பிடும் போது ஒரு நிமிஷம் நம்ம அந்த ஒரு நிமிஷம் வேற எந்த சிந்தனை இல்லாம நினைச்சு கும்பிடணும் ஆமா அவர் அருள் கொடுத்துருவார் ஆமா ஒரே மனதா கும்பிடணும் கண்டிப்பா அவர் அருள் கொடுப்பார் சரி அதனால என்று ஆண்டவன் நினைத்து தவம் இருக்கிறான் உண்ணாமல் உறங்காம உடையவன நாமத்தை சொல்லி ஆமா சிவனே சிவனை என்றும் சிவனை என்று அந்த நாம 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்த உச்சரித்து ஒரு வருடம் தவம் இருந்தான் 12 வருடம் தவம் இருந்தான் பகவானை வரவில்லை 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 ஆண்டவன் நினைத்து தவம் வந்தனால வல்லரக்க அந்த 9 எப்படி இருக்குது ஐயா எப்படி எப்படி பள்ளெல்லாம் பாசி பெற்ற பாசி பெற்ற ஓமமெல்லாம் சடைகள் பின்ன சடைகள் பின்ன கட்டெரும்புவா சித்தரும்புவா சித்தரும்புவா காதுக்குள்ள கோடு கட்ட சிங்கி இருக்கிற வந்து சிலகால மாசம் அவதிலே உரைத்த பிள்ளை நாற்கால முடிப்பாட இடறு பக்கம் உழைத்து மாறும் வடறு பக்கம் பூசரிய ஆண்டு நினைத்து தவம் இருக்கிறான் சிவனை நினைத்து வருத்த அந்த வல்லருக்க தவமது எங்க தெரியுதோ ஆதி பொன்னர் முடி உணவும் கைலாசும் ஆடாத கைலாசம் ஆடுதையா அக்கறை காத்தா வீசுது அறிந்தால் அம்மை பார்வதி இது என்ன மாய எது மாயம் என்று சிவனாரை தேடி வந்து சிவனார் ஆண்டவா ஆடாத கைலாசம் ஆடுது அக்கறை காத்தா வீசுது என்ன என்று சிவனார் இடத்துல கேட்க சிவனார் என்ன சொல்கிறார் அம்மா வேற ஒண்ணுமே என்ன நினைத்து ஒரு மானிடன் தவம் இருக்கிறார் அந்த தவம் பெருமை தான் ஆடாத கைலாசம் ஆடுது என்று சொல்ல அந்த பக்தனுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வர என்று பகவான் சொல்லும் போது பகவானோட பார்த்து கேட்டு அம்மி நான் வருவேன் என்று சொல்ல இருவர் 3 7 14 உலகம் இருளாகிவிடும். அதனால சத்தியில நான் சிவன் இருக்கணும் சிவன் அல்ல என்ற உடனே பிடிவான் பிடித்தால் பார்வதி இருவரும் போக வேண்டாம் நமக்கு தொண்டில் செய்யும் நந்தி இடத்துல சொல்லி நந்தி தேவன் வருகிறார் கைலாசம் விட்டு அத்துமான காலத்தில் வந்து பார்க்கும் போது வல்லருக்கு பார்க்கும் போது எங்க பார்த்தாலும் கரியாமுத்து இருக்கு அதனாலே சிவனை நினைக்கும் போது பார்க்கிறா சிவன் மந்திரத்தை ஒளிய காதல கேட்டா அப்ப இதுல தான் தவம் இருக்கிறா இருந்த தவம் போது உன்னை ஈசன் அழைக்கிறான்னு சொல்ல அருந்தவம் இருந்தது போரும் அழைக்கான்னு சொல்ல நந்தியுடைய வார்த்தை கேட்டு சிவனார் வந்துட்டான் என்று வல்லரக்கன் தவத்தை கலைத்து வந்தா நந்தி தேவன் சொல்லுற அப்பா நான் ஆண்டவன் இல்லை என்னோட வந்தா நீ ஆண்டவனை பார்க்கலாம் என்று சொன்ன உடனே உன்னை நம்பி வரலாமா நந்தி தேவன் முந்துடன வல்லரக்கன் முந்துடன் கைலாசத்தில் வந்து சிவனாரை முக்கால முடி முடிவொடுங்கி தெண்டல் விட்டா அடி பணிந்து கும்பிட்டு இருக்கும் ஆண்டவன் சிவனார் இடத்துல
உன்னிடத்தில் அப்பா என்னை நினைத்து தவம் உனக்கு என்ன வரும் எனக்கு கேளு தாருகிறேன். தருகிறேன் என்று கேட்க கடுகளை சிறியவரும் ஆமா எல்லிலே சிறியவரும் ஆமா மிளகலை சிறியவரும் ஈசனே எனக்கு வேண்டும். ஈசனை வேண்டும். அதுக்கு விவரத்தை சொல்ல அதுக்கு விவரத்தை சொல்லணும். பக்கத்துல இருக்க ஆதிபிரா சத்தி பார்வை மேலே ஒரு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ண சொல்லுகிறேன். இவங்க மரம் சின்னவரம் தான் கேட்பான். ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி மேலே சத்தியம் பண்ண செய்ய பார்த்தானே ஆண்டவன். ஆமா ஆண்டவன் இடத்துல இருக்கிற மேக்க என்ன இருக்கு? மலை இருக்குது. மலை நட்டணும் மலையை நீட்டணும்னா மலை சுக்கு சுக்கான்னு இருக்கணும். ஆமா இது கடலே சின்னவரம். கிழக்க சமுத்திரம் என்ன அக்கடிப்படி தெரியணும். யாரா சிரசது அப்படி தலையை தொட்ட தலை வந்து 10 கடலுக்கு விழணும். ஆமா விழ வேண்டும். ஆஹா இவனுக்கு ஒரு தலை இருக்குன்னு நினைத்தானா? நினைக்கல. தலையில கை உனக்கு தருகிறேன் என்று சிவனார் வரத்தை கொடுக்கிறார். சொல்ல அக்கினி வரத்தை வாங்கி வரும்போது நமோ நாராயண நமோ நாராயண நாரத மாமுனி வருகிறார். நாரத கழகம் நன்மையில முடியுமல்லவா? இவன் புலகம்னு இடத்தை அழிச்சிருவான். ஆமா எப்ப அரக்கா என்ன ஆண்டவன் இடத்துல வர வேண்டும் வந்தியா தீர்த்தம் தந்தாரா? இல்ல இல்ல திருநாறு தந்தாரா? சிவனார் உன்னை ஏமாத்திட்டார். சொன்ன உடனே வெள்ள இருக்கிற பார்த்தா இடத்துலயே வர நல்ல வரமா பொய்யணுமா என்று ஆண்டவனை சோதிக்க செய்யணும் என்று சொல்ல நாரதன் கணவத்தை மூன்று உடனே ஆள் காட்டு நீ விரல கொண்டு நீட்டி வருகிறான். போன வரும்போது பதுங்கி போனான். அக்கினி வரத்தை வாங்கி கொண்டு வரான் ஐயா. அக்கினி வரத்தை வாங்கி கொண்டு வர ஆண்டவனை சோதனை செய்ய வேணும் என்று வரும்போது அந்த ஆண்டவன் யோனாரிடம் வரத்தை வாங்கி உண்டு ஆள் காட்டு விரலை நீட்டி வாரா. நீட்டி வாரபோது வள்ளரனுக்கு தான் பயந்து யாரு யாரெல்லாம் ஓடுகிறார். வானவரும் வானவரும் ஓடுகிறான். வானவரும் ஓடுகிறார் ஓடுகிறார். வள்ளரகனுக்கு தான் பயந்து வள்ளரனுக்கு நான் பயந்து ஆண்டவனோடு ஆண்டவன் சிவனார் வள்ளரனுக்கு வரத்து கொடுத்து சிவனாரே ஓடும்போது எல்லாரும் ஓடினார்கள். வானவர் ஓடினா மறைவர் ஓடினார். வரம் கொடுத்து சிவனார் ஓட முதலை வாகனத்திலே வர்ண தெய்வன் ஓடுகிறான். பிள்ளை மேலே தெய்வம் இந்திரன் ஓடுகிறான். அது மட்டுமா எருமகட வாகனத்திலே எம தர்மம் ஓடுகிறான். வாகனத்தில் முருகப்பெருமன் ஓடுகிறான். பெருச்சாரி வாகனத்திலே சாலி வாகனத்துல பிள்ளையார் ஓடினா. எட்டோடு 8 நாளா இந்த அரக்கனுக்கு தான் வந்து தேவரும் ஒவ்வொரு ரிஷிமார்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார்கள். சரி அந்த தேவேந்திர தோட்டத்தை மாதிரி உண்டு பண்ணி அதுல செவ்வரி மலர்களா தேவரும் மூவர்கள் ஒளி இருக்க ஆண்டவன் சிவருமா சிவலிங்கமா இருக்கிறார். இறந்த உடனே பார்க்கிறா அம்மை பார்வதி நினைக்கிறா என்ன 8 நாளாச்சு ஐயா. இந்த ஆண்டவன் வரம் கொடுத்த ஆண்டவனை காணவில்லையே என்று பார்வதி ஆடும் பொருள் ஆடலையா அசையும் பொருள் அசையவில்லை ஐயா. ஓடுங்க நீ ஓடலை எனக்கு எப்ப அடிக்கும் காத்து அடிக்கவில்லை. என்ன செய்ய ஆடும் பொருள் ஆடல அசையும் பொருள் அசையல ஓடந்தனி ஓடல. அப்பதான் நினைக்கிற ஆண்டவனே அம்மை பார்வதி நினைக்கிற ஆண்டவா வரத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு இது இந்த நிலைமை வேணுமா என்று இந்த ஆண்டவன் இல்ல கைலாசத்திலே ஆண்டவன் இல்ல உலகம் உண்டா? கிடையாது. அதனால என் பெருமான நினைக்கிற எப்படி ஐயா மாயவனை அண்ணனை நினைக்கும் போது என் மாயவா அண்ணா அண்ணா ஆவத்தை கார்க்க வேணும் அண்ணா அண்ணா
மாயவனை நினைத்த உடனே சரி வசுதேவருக்கும் தேவிக்கும் 8வது பிள்ளைய பிறந்து கமசனே சம்பாரம் முடித்து வதம் செய்து ஆண்டவன் கண்ண பெருமானங்க வருகிறான் ஆயப்பாடி பெட்டனோ யசோதாக்கு அந்த ஓவனை அரவணையை வளர்ந்து வருகிறார் அங்கோட்டை செய்ய விட தொழில் செய்ய வருமுண்டோ சரி என் பெருமான் மாயவன் வந்தா என் பெருமான் மாய வந்தா ஆண்டவனை காக்க வேணும் என்று சீங்குளாட கையில் எடுத்த சீங்குளாட கையில எடுத்த உண்டு ஊதி ஆஹா இவ்வளவு சுதி மதியோடு வாசிக்கணும்னா நம்ம மேப்ல தவிர்த்து வேற யாரும் இருக்க மாட்டோம் வேற யாரும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறது அப்படியா ஆமா மனிதனின் பெருமான வேண்டும்னு அப்படி சீங்குழல் ஊதா ஆடு மாடுகள் மேயுது மேய்கிறது அல்லவா மாடு மேய்ந்து கொண்ட உடனே அரியின் மூட்டில் இருந்தாரே ஆண்டவன் சடமுடியோட விடி வராரு ஆஹா இது நம்ம மேப்ல தெரிஞ்சு வேற யாரும் இருக்காது ஆமா இப்படி ஊத முடியாது சுதிமுட வாசிக்கணும்னா அப்படிதான் இருக்கணும் ஆமா அதனால நம்ம மேப்ல தெரிஞ்சு என் பெருமாள் மாயவனும் தவிர்த்து வேற யாரும் இருக்க மாட்டாரு ஆமா பார்த்த உடனே ஆண்டவன் சடமுடியோட வந்து ஓ மாப்பிளை மாப்பிளை தஞ்சம் அபயம் அபயம் ஆபத்து காப்பாத்தும் ஆமா நீர்தான் காப்பாத்தணும் ஓ நீர் இந்த அகிலத்தையே காப்பாத்துவாரு நீர் இனிய வந்துட்டு ஏன்ட்டு வந்து காப்பாத்தணுங்கிறாரு ஆமா அது ஏன் கேட்கிறாரு என்ன வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து ஆமா என் நிலைமை பாரு நிலைமையை பாரு இவ ஒளிஞ்சு இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் மத்தியில சடமுடியோட வரையற யா ஆமா அப்பந்தான் ஆபத்து காப்பணும் ஆபத்தை காக்கணும்னு சொல்லி தேர சரி ஆடு மேய்த்து மாடு மேய்த்து அரை வைத்து கஞ்சிக்காக ஆமா உரல்ல கட்டுப்படலையா ஆமா என்ன கொஞ்சமா சொல்லியிருக்கியாரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு சாட மாடையா ஆடு மாத்து மேத்தனோட தங்கச்சி தானே நீ ஆமா என் தங்கச்சியை கொஞ்சம் படாப்படுத்திருக்காரு என்ன மட்டுமே குடும்பத்தையே எழுதிருக்காரு ஆமா இப்ப ஆபத்தை காக்கணுமா நீர் கொஞ்சமா ஆசைப்பட்டிருக்கிற ஐயா பெருமனும் தோஷம் பிடித்து பித்தனாடலையா தில்லில ஆடு நீர அது மட்டுமா வண்ணாறு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு பொட்டனும் எமக்கு விளையாண்டவா அது மட்டுமா பாண்டிய மன்னனுக்கு புட்டுக்கு மனுஷன் வந்து பெரும்பால அடிப்படலையா உங்களுக்கு கதையெல்லாம் சொன்னா விடிய விடிய சொல்லலாம் உமரோடைய நான் நீல பண்ணிட்டேன் என்ன சொல்லுகிறா நம்ம கதை பேசப்போ வரல ஆமா நான் வந்துட்டான் ஆமா அப்புறம் என் மேல கை வச்சு நான் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை ஆமா ஒரு தங்கச்சி நிலைமை பாரும் பூவிலக்கம்பருக்கு சம்மதமா மஞ்ச புடவை எனக்கு இதுக்கு சம்மதமா உடனே சொல்லிடுவேல அப்ப எடுத்தவங்க ஏழையா கொடுத்தவன் ஏழையா கொடுத்தவன் தான் ஏழை உண்மைதானே அதனாலே சிவபெருமான் என்ன அப்ப பார்த்தாரு இந்த சடமுடியில் இருக்குல்ல ஆடு மாடு நிரும்பையும் என் பெருமாள் மாயவன் சொன்ன உடனே மாயவனுடைய வார்த்தை கேட்டு களத்துல கிடக்க பத்தி அந்த பாம்பு எடுத்து தீவிர போடும் அந்த உடுக்கு சத்தம் கட்டா மாடுன்னு கலைஞ்சிரும் நான் எப்படி இருக்கேன் இட்டராமம் 21 பட்டராமம் பழுக்கு சாத்தி என்னை போல சுருவத்திடும் என் பெருமாள் சொன்ன உடனே பெருமானோட வார்த்தை கேட்டேன் இட்டராமம் 21 பட்டராமம் பழுக்கு சாத்தி ஆடு மாடு மாடுகளை கிளீனா பார்த்துக்கிடணும் என்று சொல்லி விட்டு என் பெருமாள் எப்படி வருகிறான் பெண்ணுக்கான பெண்ணழகி நிறமழகி ஒருவனல்ல சரியிடல்ல
வண்டுக்கு ஒப்பிடலாம் மாயவன் வராரே மோகினி பெண்ணை போல ஒரு மோகினி பெண்ணு போல பெண்ணு போல வடிவம் எடுத்து வராரே 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 ஐய பெண்ணு அண்ணம் போல நடந்து ஆசிரம கையை வீச்சு குடிக்கு ஒரு நடந்து கூசரம கையில் வீச்சு மோகனி வடிவத்தை எடுத்து என் பெருமான் வருவதை கண்டான் அரக்கன். ஆகா அந்த அத்துமான காணத்துல வாரால ஏ அப்பா இவ தன்னந்தனியா இருக்கிறாளா இந்திரியா சுந்தரியா மேனையா சுலத்தமியா அரம்பியா ஊருசியா இல்ல மேன யாரு என்ன அழகு என்ன அழகு அப்பா என்ன அழகே கண்ட உடனே மெய் மறந்துட்டான் ஆண்டவனை மறந்துட்டான் ஆண்டவனை தேடி வந்த உடனே ஆண்டவனை மறந்து பெண்ணை கண்டு மெய் மயந்து இருக்கிறான். அம்மா என்ன இந்த அத்துமான காணத்துல வாரிய தன்னந்தனியா வாரியம்மா ஆண்டவா என்ன சிவனே சிவபெருமானே ஆண்டவன் சிவனாரு பார்த்ததுக்கு என்ன ஓ நீ தான் அரக்கனா நேத்து கல்யாணம் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் வழிவிடு என்று சொல்ல வழிவிடு என்று சொல்ல அம்மா என்ன உங்க அப்பா வீட்டுக்கு போறியா அப்பா வீட்டுக்கு போவதோட என் கூட வாங்க என் கூட வந்துரு கண்ணு கருத்தும் பாக்க நேத்து எனக்கும் சொக்கருக்கும் கல்யாணம் சரி ஒரு சின்ன தவறு நடந்தனால சண்டை போட்டு நான் கத்திட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் வழிவிடு என்று சொல்லுகிறா வழிவிடு என்று சொல்ல என் பெருமாளும் வடிவம் பின்போல் வடிவெடுத்து சொன்ன உடனே பாக்குறா ஆண்டவா அப்ப உன்னோட வரமண்ண மூத்த பொண்டாட்டி இருந்தா நான் வந்தேன் ஆகும் சண்டெல்லாம் வரும் அதனால எனக்கு ஒரு சின்ன சத்தியம் பண்ணு என்ன என்ன சத்தியம் வேற ஒண்ணும் இந்த தெப்பத்துல குளித்து திருநாறு கையில எடுத்து கங்கை விட்டு குளிப்பு ஒரு நாளும் கை விட மாட்டேன்னு சொல்லி தொண்டையில வைத்தா போதும் சரி உன் கூட வந்துடுறேன் என்று சொன்ன உடனே வாங்கின வரத்தை மறந்தான் வல்லரக்கன் வாங்கின வரத்தை மறந்து யசுவருமா அப்பா என்ன வரத்தை மறந்த உடனே ஒரு முங்கு முங்கி மோகனிய பாக்குறான் ரெண்டு முங்கி மோகனிய பார்த்து மூணாவது முங்கு முங்கி திருநாறு கையில் எடுத்தான் திருநாரை கையில் எடுத்து திருநாரை கையில் எடுப்பா வல்லரசுதந்தா தொண்டையில வைப்பானா தொண்டையில வைத்த போது வல்லரக சுரசுதான் தளர்ந்து உழுவுதையா என் பெருமாய வந்தான் வல்லரகர ஆசுதனை சம்பாரு நான் முடித்து சம்பாரு நான் மூடி வாரே பெருமா சம்பாரம் முடித்து ஆண்டவன் வரபோது அந்த ஆண்டவன் இடமதியில என்பரும் வருவாராம் அத்தான் கைலாசம் போகலாம் என்று சொல்ல அப்ப எந்த சுருவத்தை கொண்டே அந்த சுருவத்தை பார்க்கணும்னு சிவனாரு சொல்ல அந்த சுருவத்தை எடுத்தா நீர் தாங்க மாட்டார் என்று சொல்ல என்பரும் அடுத்த வடிவெடுத்த பொண்ணு போல வடிவெடுத்தவன் வடிவெடுத்த எம்பெரும் என்போட வடிவெடுத்த எம்பெருமான்
காமமது ஒளிவிடுமா காமமது ஒழுகும் போது பூமியிலே விழுந்துதானா பூமாதை உருக்க மாட்டா செங்கையிலே விழுந்துதானா செங்கதை உருக்க மாட்டா ஆகவனை விழுந்துதானா ஆகவனை உருக்க மாட்டா அரிக்கும் சிவனாருக்கும் நடுவதி ஐயன் தான் ஐயன் போய் இறக்க போறா அம்மா சிவனா அரிக்கும் சிவனாருக்கும் இருவருக்கும் பிறந்ததுனா பிரம்மதேவனும் வருவானா குழந்தையா உருவடித்தான் பங்குனி மாதத்தில பங்குனி மாதத்தில 18ஆம் தேதியில பங்குனி மாதத்தில 18ஆம் தேதியில உத்திர நட்சத்திரம் பிறந்து வாரா ஆரிக்கும் இவனாருக்கும் நடுவதை தையும் திருக்கோட்டியப்ப சாஸ்தா பிறந்து வருகிறார்